வெரி வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட் பார்த்துருக்கோம். ஓகே, நான் உங்களுக்கு சிஏ போர்ஷனை ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் அகெயின் ஃபஸ்ட் யூனிட்டு ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஓகே 5 மார்க் அண்ட் 8 மார்க் கொஸ்டின்ஸை திரும்ப அகெயின் ரிவைஸ் பண்ணுறதுக்காக நான் கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அகெயின் உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்தால் இப்போவே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நான் இன்னும் டீட்டெயிலாக கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். சரிங்களா? ஸோ நான் அகெயின் திரும்ப ஸ்ட்ரக்சரல் இல்லுஸ்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸை நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். ஓகே, யாராச்சும் கிளாஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் இப்போ ஒரு வாட்டி நீங்கள் அதை பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ். நம்ம ஆல்ரெடி குளுக்கோஸோட மாலிகுலர் பார்த்தோமா? குளுக்கோஸோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C6H12O6. ஓகே, ஸோ குளுக்கோஸ்ன்றது என்னது? ஒரு சுகர் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ குளுக்கோஸ் என்னென்னா இட்ஸ் அ மோஸ்ட் அபண்டன்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் மோனோசாக்ரைட் யூனிட். மோனோசாக்ரைட்ன்றது என்னது? சிங்கிள் யூனிட். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மோனோ டை பாலிசாக்ரைட். ஓகே, மோனோசாக்ரைட் என்னது? சிங்கிள் யூனிட் சுகர். பாலிசாக்ரைட் என்னது? அதாவது மோர் நம்பர் ஆஃப் சிங்கிள் யூனிட் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏ பாலிசாக்ரைட் மாலிகுல். அதாவது கார்பன் செயின் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டினியூஸாக ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பாலிசாக்ரைட். ஓகே, டைசாக்ரைட் என்னது? 2 single unit are combined together form a disaccharide units. Okay, said to be disaccharide. ரெண்டு கார்பன் மாலிகுல்ஸ் கம்பைன் ஆகிருக்கிறது பேர் என்னது? டைசாக்ரைட் மாலிகுல். ஓகே, ஸோ மோனோசாக்ரைட் குளுக்கோஸ் ஒரு மோனோசாக்ரைட். ஓகே, ஸோ இது வேரியஸ் நேம்ஸில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வேரியஸ் நேம்ஸ்ன்னு பார்த்தோன்னா என்னது? டெக்ஸ்ட்ரோஸ் இருக்குது, கிரேப் சுகர் இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அது எங்கேருந்து நம்ம மோஸ்ட்டாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரைப் ஃப்ரூட்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்வீட் ஃப்ரூட்ஸ், ஹனி. ஓகே, இது மோஸ்ட்டாக கிடைக்குது. நெக்ஸ்ட் த நார்மல் கான்ஸ்டியூட் அது மோஸ்ட்டாக எங்கேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா பிளட். ஓகே, பிளட்லேருந்து என்ன கிடைக்குது? யூரின் ஆஃப் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். ஸோ பிளட் சுகர்ஸில் சில பேருக்கு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அது யூரினில் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் யூரினில் எக்ஸ்ரீட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு கம்மிங் அப் ஃப்ரம் த ப்ரிப்ரேஷன். ஸோ இதில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரிப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஒன்று ப்ரிப்ரேஷன் ஃப்ரம் கேன் சுகர், நெக்ஸ்ட் ஃப்ரம் ஸ்டார்ச். ஓகே, ரொம்ப 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 ஈஸியான ப்ரிப்ரேஷன் தான். அதை நான் உங்களுக்கு இதை பார்த்து ரொம்பலாம் டீட்டெயிலாக இல்லை, நான் உங்களுக்கு இந்த ரியாக்ஷனை வச்சு எப்படி எழுதுறது, சிம்பிளாக எழுதுறதுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த C12H22O11 என்னது? ஒரு சுக்ரோஸ் மாலிகுல். ஓகே, C12 இங்கே பாருங்கள், இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன்னா C12H22O ஒரு சுக்ரோஸ் மாலிகுல். இங்கே H2O ஒரு ஹைட்ராலிசிஸ். ஓகே, H2O ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம் எதோட? in the presence of dilute HCl. okay, அதாவது சுக்ரோஸ் reacted with an H2O in the presence of dilute HCl with 50 degrees Celsiusல ஹீட் பண்ணுறோம். ஓகே, சுக்ரோஸை ஹைட்ராலிசிஸ் பண்ணுறோம் in the presence of dilute HCl under 50 degrees Celsiusல. நம்மளுக்கு 2 ஃபார்ம்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஒன்று குளுக்கோஸ், இன்னொன்று ஃப்ரக்டோஸ். ரெண்டு மாலிகுலர் ஃபார்முலா சேம் தானா? ஓகே, சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சரல் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் சேம் மாலிகுலர் ஃபார்முலா தான், பட் அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் OHன்னு இருக்கு இல்லையா, அது மட்டும் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அதுதான் இங்கே சொல்கிறோம். ஓகே, ஸோ இது ஃபில்டர் பண்ணும்போது எப்படி ஃபில்ட்ரேஷன் பண்ணுறாங்க? குளுக்கோஸ் கிறிஸ்டல்ஸை அண்டர் ரீக்ரிஸ்டலைசேஷன் யூஸிங் வித் ஆல்கஹால். நம்ம லேப்லலாம் அடிக்கடி ரீக்ரிஸ்டலைசேஷன் பண்ணுவோம் இல்லையா, அது ஒரு சால்ட் மாலிகுல்ஸை ஃபில்டர் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் என்ன பண்ணுவோம்? ரீக்ரிஸ்டலைசேஷனுக்காக நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் ஆல்கஹாலை சால்யூபிள் பண்ணிவிட்டு வாட்ச் கிளாஸில் போர் பண்ணுவோம். அது திரும்ப கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகும். ஓகே, இதுதானே ரீக்ரிஸ்டலைசேஷன். சரிங்களா? ஸோ ரீக்ரிஸ்டலைசேஷனில் நம்ம ஆல்கஹால் வச்சு போது நம்மளுக்கு குளுக்கோஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது. சரியா? இதுதான் ஜென்ரல் ப்ரிப்ரேஷன் ஃப்ரம் கேன் சுகர். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்டார்ச். ஓகே, ஸ்டார்ச்னோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C6H10O5N. ஏன் என்னன்னு சொல்கிறோம்? இங்கே நம்பர் ஆஃப் கார்பன் செயின் மாலிகுல், அதாவது மோர் நம்பர் ஆஃப் கார்பன் செயின் மாலிகுல் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இங்கே என்ன சொல்கிறோம்? என்னன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ ஸ்டார்ச் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அகெயின் ஹைட்ராலிசிஸ் பண்ண போகிறோம். எதோட? டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட். ஓகே, ஸோ இதை நம்ம ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? குளுக்கோஸ் மாலிகுல் ஃபார்ம் ஆகும். ஓகே, சரியா? இதுதான் ப்ரிப்ரேஷன் பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் அப் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் அதோட கிறிஸ்டலாக இருக்கா, இல்லை பவுடரியாக இருக்கா, இல்லை சால்யூபிள் ஆகுதா, இன்சால்யூபிளாக இருக்கா, அப்புறம் அதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், அதோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்கும், இப்படின்னு பார்க்குறது பேர் தான் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ இது D ப்ளஸ் குளுக்கோஸ். ஸோ D ப்ளஸ்ன்றது என்னதுன்னா டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி ப்ளஸ். ஓகே, D ப்ளஸ்ன்றது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகே, லீவோ ரொட்டேட்ரின்னா மைனஸ். ஓகே, D மைனஸ். ஓகே, அது லீவோ ரொட்டேட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஒயிட் கிறிஸ்டலின் சாலிட். இது என்ன ஆகும்? ரெடிலி சால்யூபிள் இன் வாட்டர், ஸ்பேரிங்லி சால்யூபிள் இன் எத்தனால். அதாவது வாட்டரில் என்ன ஆகும்? குளுக்கோஸ் உடனே சால்யூபிள் ஆகிடும்.
இது வந்து எத்தனால் வந்து எத்தனால் ஓகே, இது ஒரு ஆல்கஹால் கண்டென்ட் தான். ஓகே, இதில் வந்து ஸ்பேரிங்லி சீக்கிரமாக சால்யூபிள் ஆகாது. ஓகே, அதுக்கு பேர் தான் ஸ்பேரிங்லி சால்யூபிள். அப்புறம் இன்சால்யூபிள் இன் ஈத்தர். ஈத்தரில் வந்து சுத்தமாக வந்து சால்யூபிள் ஆகாது. ஓகே, ஸோ இது வந்து என்னது, குளுக்கோஸ் இஸ் டெக்ஸ்ட்ரோலேட்டரி. அதனால தான் என்ன போட்டோம், D+ன்னு போட்டோம். சரிங்களா, இட்டாசிய இது எப்படி இருக்கணும், ஸ்வீட் டேஸ்ட்டில் இருக்கும். பட் நம்ம கேன் சுகரை கம்பேர் பண்ணும்போது மோர் தென் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காது. சரிங்களா, இது ஒரு ஒயிட் கிறிஸ்டலின் சாலிட், சால்யூபிள் இன் வாட்டர், ஸ்பேரிங்லி சால்யூபிள் இன் எத்தனால், பட் இன்சால்யூபிள் இன் ஈத்தர். ஓகே, அதுக்கப்புறம் மெயின் பாயிண்ட் என்னது, குளுக்கோஸ் இஸ் டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி. அதுக்கப்புறம் என்னது இம்பார்ட்டன்ட், ஸ்வீட் டேஸ்ட் பட் நாட் ஸ்வீட் அஸ் கேன் சுகர். ஓகே, coming up from the specific rotation. Specific rotation என்னது, the change of specific rotation is known as mutar rotation. Important 2 mark. Okay, the change of specific rotation is known as mutar rotation. இப்போ குளுக்கோஸோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ, +110 degrees Celsius. அதாவது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, குளுக்கோஸ் சொல்யூஷனை இன் வாட்டரில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ வாட்டரில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் எவ்வளவு, +110 degrees Celsiusல இருக்குது. ஓகே, அப்போது அது எங்கே ஃபால் ஆகும், எங்கே வந்து அதோட ஹை பீக்கில் போய்ட்டு உடனே சடனாக ஃபால் ஆகும் இல்லையா, டிக்ரீஸ் ஆகும் இல்லையா, அது எங்கே +52.5 degrees Celsius. இதுக்கப்புறம் என்னாகும், ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அதனால் என்னாச்சு, ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, அதாவது நம்ம குளுக்கோஸ் மாலிகுலை வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணி பார்க்கும்போது அதோட ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் +110 degrees Celsius, அதுக்கப்புறம் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகுது, +52.5 degrees Celsius becomes remains constant. ஓகே, இந்த சேஞ்ச் ஆஃப் ரொட்டேஷன், ஸ்பெசிஃபிக் ரொட்டேஷன் இஸ் நோன் அஸ் மியூட்டார் ரொட்டேஷன். ஸோ இந்த சேஞ்சஸ்க்கு பேர் தான் என்னது, மியூட்டார் ரொட்டேஷன். வெரி 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 இம்பார்ட்டன்ட் 2 mark. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மிங் அப் ரியாக்ஷன். ஓகே, ரியாக்ஷன்ன்றது ஆக்ஷன் ஆஃப் ஹீட், சல்ஃபியூரிக் ஆசிட், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் தான். சரிங்களா, ஸோ ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து குளுக்கோஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்னாலே அது ஒரு சுகர் மாலிகுல்ஸ் தான். நம்ம பர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஸ்மெல் வரும், கேரமல். ஓகே, கேரமலில் சாக்லேட் மாதிரி இல்லை, கேரமலைசேஷன். ஓகே, பர்ன் சுகர் ஸ்மெல் வரும். ஓகே, எப்போ டீகம்போஸ் ஆகும்போது நம்ம ஹீட் அப்ளை பண்ணும்போது அது வந்து பர்ன் சுகர் ஸ்மெல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பர்ன் ஆனதுக்கப்புறம் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும், ஒயிட் becomes white brown. ஓகே, ஸோ அது வந்து burn sugar smell. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட். ஓகே, குளுக்கோஸை வந்து சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 6 molecules ஆஃப் கார்பன் மட்டும்தான் கிடைக்குது. ஓகே, ப்ளஸ் 6 molecules ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிடோட நம்ம இது பண்ணும்போது அது வந்து மோஸ்ட்டாக வந்து கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் எப்படி இருக்கும், ஹாட் கண்டிஷனில் தான் இருக்கும். கோல்ட் கண்டிஷனில் எப்போவுமே வந்து ரியாக்ட் ஆகாது. ஒன்லி ஹாட் கண்டிஷனில் மட்டும்தான் எப்போ ஒரு குளுக்கோஸ் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ அப்படி ரியாக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து 6 கார்பன் கிடைக்குது, 6 வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, அகெயின் இந்த கார்பனை நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் இன்னொரு சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர். இப்படி ஆரம்பருக்கு மேலே போட்டால் என்ன அர்த்தம், எவாப்ரேஷன் அர்த்தம். சரிங்களா, ஸோ நம்மளுக்கு கார்பன் சல்ஃபியூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடும் ப்ளஸ் சல்ஃபர் டை ஆக்சைடும் ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. நம்மளுக்கு ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டினா நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்டாக வந்து சுகர் கார்போஹைட்ரேட் டெஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம டாலன்ஸ் ஃபில்லிங் ரிஏஜென்ட்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே தான் ரியாக்ஷன் இங்கே நம்ம வந்து ட்ரீட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே என்ன பண்ணுவோம், டாலன்ஸ் ரிஏஜென்ட்ன்றது ஒரு சில்வர் மிரர். இந்த கண்ணாடி மாதிரி பார்த்துருக்கீங்களா, சிமெண்ட் கலரில் கண்ணாடி மாதிரியே ஃபார்ம் ஆகும் சில்வர் மிரர். லேப்லலாம் நீங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஃபெல்லிங் சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, காப்பர் டு ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகே, நம்ம வந்து டாலன்ஸ் ரிஏஜென்ட்டோட ஃபார்ம் ஆகும்போது ரெட் சில்வர் மிரர் ஃபார்ம் ஆகுது. ஃபெல்லிங் சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரெட் காப்பர், அதாவது ரெட் கலரில் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, இதுதான் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட், அதாவது ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. ஓகே, இதுதான் வந்து என்னது, குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. CHOH4. இது CHOH4ஓட அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் சைடில் OH வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது நம்ம என்ன பண்ண போகிறோம், டாலன்ஸ் ரீஜென்ட் ஆட் பண்ண போகிறோம். டாலன்ஸ் ரீஜென்ட்டோட ஃபார்முலா என்னது, Ag2O. ஓகே, சில்வர் ஆக்சைடு. ஓகே, ஸோ நம்ம இங்கே பாருங்கள் என்ன ரியாக்ஷன் நடந்திருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் CHO இருக்குல்ல, அது என்ன டர்ன் ஆயிருக்கு, ஜஸ்ட் COOH ஃபார்ம் ஆயிருக்கு, அவ்வளோதான். இந்த CHOன்றது COOH ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, அப்போ 2Ag வந்து ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகிடுச்சு. அகெயின் இந்த குளுக்கோஸ் மாலிகுல் இருக்குல்ல, நம்ம என்ன பண்ண போகிறோம், காப்பர் ஆக்சைடு ரியாக்ட் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஆகும், இந்த CHO இந்த CH2OH என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா, இங்கே பாருங்கள் ஒன்று COOH ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இங்கேயும் ஒரே சேம் ரியாக்ஷன் தான் நடந்திருக்கு. இந்த CHOன்றது இங்கே என்னது COOH ஃபார்ம் ஆகிடுச்சு, பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட். இங்கே ரெண்டும் ஒன்று தான், பட் அரேஞ்ச்மெண்ட் வந்து வேறு. சரிங்களா, ஸோ இங்கே என்னவா ஃபார்ம் ஆகும், காப்பர் டு ஆக்சைடாக ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் என்னது ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி.
ஸோ கம்மிங் ஃப்ரம் த ஆக்சிடேஷன் பார்க்கும்போது இங்கே வந்து 2 ஆக்சிடேஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்குது, ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இருக்குது. மைல்டு ஆக்சிடேஷன்ன்றது என்னது? புரோமின் வாட்டர். ஓகே, மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ன்றது புரோமின் வாட்டர். ஸோ புரோமின் வாட்டரோட நம்ம ஆக்சிடைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, அது ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங்ன்றது அதாவது நைட்ரிக் ஆசிட். ஓகே, நைட்ரிக் ஆசிடோட ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகும்? அங்கேயும் ஒரு ஆசிட் கிடைக்கும். சரியா, 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஆல்ரெடி சொன்னல இது வந்து குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இது நம்ம என்ன பார்ப்போம்? மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட், அதாவது புரோமின் வாட்டரோட ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு? இதே பொசிஷனில் COOH, ஒரு CHOன்றது ஆக்சிடேஷன் பண்ணும்போது COOH ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, பட் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் பண்ணும்போது இந்த CH2OH என்ன சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் பொசிஷன் COOH ஃபார்ம் ஆகிருக்கு, செகண்ட் பொசிஷன் அகெயின் COOH இந்த இதில் இருக்குது இல்லையா, இது வந்து ஆக்சிடைஸ்ட் ஆகிட்டு COOH ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? குளுக்காரிக் ஆசிட் ஆர் சாக்ரிக் ஆசிட். ஓகே, இதுதான் 2 டிஃப்ரெண்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன். ஆல்ரெடி நம்ம நிறைய ரிடக்ஷன்லாம் பார்த்தோம். சோடியம் அமல்கம் ரிடக்ஷன் பார்த்தோம், NaBH4 சோடியம் போரோஹைட்ரேட். ஓகே, அப்புறம் நிக்கல், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் ரெட் பாஸ்பரஸ், ஹைட்ரஜன் அயோடைட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னது? ரிடக்ஷன் ப்ராசஸ் தான். ஓகே, ஸோ ரிடக்ஷன் ப்ராசஸில் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, அதாவது ஒரு சார்பிட்டால் ஃபார்ம் ஆகும். சார்பிட்டாலுக்கு அதர் நேம் என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஹெக்ஸா ஹைட்ரிக் ஆல்கஹால். ஹெக்ஸான்றது என்னது? 6 கார்பன். ஓகே, 6 கார்பன், அதாவது 6 ஹைட்ரஜனோட ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, 6 ஹைட்ரஜனோட ஆல்கஹால் OH குரூப் ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா, அது வந்து இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க? சார்பிட்டால். அதே ரியாக்ஷனை நம்ம வந்து ஒரு நிக்கலோடையோ NaBHோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? சேம் ப்ராடக்ட் சார்பிட்டாலே நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, பட் நம்ம குளுக்கோஸை ரெட் பாஸ்பரஸ், அதாவது HIPன்றது அதாவது ஹைட்ரஜன் அயோடைட். ஓகே, அதோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? N-ஹெக்சேன்ன்றது 6 கார்பன். ஓகே, நம்பர் ஆஃப் கார்பன் செயின் மாலிகுல்ஸ் வந்து ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கிறது. சரிங்களா? ஸோ அந்த ரியாக்ஷன் தான் இது. இது ஒரு குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சரா. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? சோடியம் அமால்கம். இதுக்கு பேர் என்னது? NaHgனா என்னது? சோடியம் அமால்கம்னு சொல்லுவாங்க. ஓகே, இது நம்ம என்ன பண்ண போகிறோம்? வாட்டரோட ரியாக்ட் பண்ண போகிறோம். சரியா, வாட்டரோட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது பாருங்கள். இந்த CHOன்றது இங்கே ஹைட்ரஜன் ஆட் பண்ணி, இங்கே ஹைட்ரஜன் ரிடக்ஷன்ன்றது ஒன்று ஆட் பண்ணுறது. ஓகே, அடிஷன். அப்போது இது என்னவா சேஞ்ச் ஆகும்? CH2OH, ஒரே ஒரு H2O வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆச்சு? மற்ற ஸ்ட்ரக்சரும் சேம். இதுக்கு பேர் என்னது? சார்பிட்டால். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஹைட்ரஜன் அயோடைட் அண்ட் ரெட் பாஸ்பரஸோட ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதோட நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? 6 கார்பன் கிடைக்க போகுது. இங்கே ஆல்ரெடி 4 இருக்கா, 5, 6. இங்கே பாருங்கள், CH3, CH2, 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 1, 2, 3, 4, 5, 6 கார்பன். ஓகே, இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரே ஒரு CH2 குரூப்பை நம்ம என்னவா ரிமூவ் பண்ணியிருக்கிறோம்? ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அயோடின் குரூப்பை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அயோடின் குரூப் வந்து எந்த பொசிஷனில் அட்டாக் ஆகிருக்கு? செகண்ட் பொசிஷனில். ஸோ அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? 2 அயோடோஹெக்சேன். ஓகே, அதாவது இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிற ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு அயோடின் ஆட் பண்ணதுனால இதுக்கு பேர் என்னது? 2 அயோடோஹெக்சேன். அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு இதை வந்து ஒரு ஹைட்ரஜனை ஆட் பண்ண போகிறோம். ரிடக்ஷன் ப்ராசஸ்னால ஹைட்ரஜன் ஆட் பண்ணுறோமா? ஸோ ஹைட்ரஜன் ஆட் பண்ணும்போது இந்த அயோடின் லிபரேட் ஆகிடும். ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணோடனே நம்மளுக்கு ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, CH3, CH2, CH2, CH2 இங்கே ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? இதுக்கு பேர் என்னது? N-ஹெக்சேன். ஸோ இதுதான் வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ். ஓகே, ஸோ கம்மிங் ஃப்ரம் த HCN. ஸோ HCNன்றது என்னது? சைனோஹைட்ரீன். ஓகே, HCNன்றது சைனோஹைட்ரீன் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன இருக்குது? குளுக்கோஸ் மாலிகுல். இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. ஓகே, இது என்ன ஆகும்? டேரெக்டாக இந்த HCN போய் இதோட அட்டாக் ஆகும். இங்கே பாருங்கள், இது என்னாச்சு? CHOH. இங்கே ஒரு மைனஸ் சார்ஜ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இருக்குது. இந்த CN வந்து டேரெக்டாக என்ன ஆகும்? இந்த கார்பனோட லிங்க் ஆகும். அவ்வளோதான் இந்த ரியாக்ஷன். ஓகே, இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? குளுக்கோசைனோஹைட்ரீன். ஒன்றும் இல்லை, இந்த HCN டேரெக்டாக போய் இதில் அட்டாக் ஆனதுனால நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆச்சு? குளுக்கோசைனோஹைட்ரீன். வேறு எந்த ரியாக்ஷனும் சேஞ்சஸ் இல்லை. சரிங்களா? இவ்வளோதான் சிம்பிள் ரியாக்ஷன். நெக்ஸ்ட்டு ரொம்ப ஆனால் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு. ஸோ அம்மோனியம் ஹைட்ராக்சைடு இது வந்து குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சருங்களா? ஸோ குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சரில் என்ன ஆச்சு? ஒரு NH2OH ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே NH2OH ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குலே ஒரு H2, அதாவது இங்கே H2 இருக்குதுல்ல, இங்கே என்ன ஆகும்? ஒரே ஒரு ஹைட்ரஜனை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரே ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணால் இது என்னவா வெளியில் போகும்னா H2O வெளியில் போகும். சரியா? இந்த H2 மட்டும் H2O வெளியில் போயிடும். அப்போ என்ன ஆகும்?
இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குமா? ஏன் டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குதுன்னா இது ஒரு H ப்ளஸ்ஸு இங்கே N மைனஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ NOH ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் என்னது? ஆக்சைன். ஏன் ஆக்சைன்னு சொல்கிறோன்னா இங்கே ஒரு டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் இருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன அர்த்தம்? ஆக்சைன். ஓகே, ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிற H2O மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுறோம். டேரெக்டாக NOH வந்து டபுள் பாண்ட் ஃபார்மேஷனாக எங்கே போய் அட்டாக் ஆகுது. இதுக்கு பேர் என்னது? குளுக்கோஸ் ஆக்சைன். இந்த ரியாக்ஷன் பேர் என்னது? NH2OH. நெக்ஸ்ட்டு ஓசோசோன் ஃபார்மேஷன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் ஆல்சோ அண்ட் 10 மார்க். ஓகே, ரெண்டுத்துலேயும் இதை கேட்பாங்க. இங்கே என்ன பண்ணணும்னா குளுக்கோஸ் வந்து ஃபினைல் ஹைட்ரோஜனோட ரியாக்ட் பண்ண போகிறோம். அப்படி ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஃபினைல் ஹைட்ரோஜனாக மாறிடும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் என்னது? எக்ஸஸ் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரோஜன் ஆட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்ன ஃபார்மேஷன்னா ஓசோசோன் ஃபார்மேஷன். குளுக்கோஸோட ஃபினைல் ஹைட்ரோஜன் ரியாக்ட் பண்ணுறோமா, ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹைட்ரோசோனாக கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஹைட்ரோசோன் கன்வெர்ட் ஆகிறதுனால இதுக்கு பேர் என்ன அர்த்தம்னா ஓசோசோன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே பாருங்கள் இது ரியாக்ஷன்ஸை. இங்கே என்னது? குளுக்கோஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. எத்தனை கார்பன் இருக்குது பாருங்கள்? 1 2 3 4 5 6 கார்பன் இருக்கா? இங்கே ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்? எக்ஸஸ் ஆஃப் இது ஒரு ஃபினைல் ஹைட்ரோஜன் குரூப். ஓகே, இங்கே எக்ஸஸ் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரோஜன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே ஒரு H2 இருக்குல்ல, இந்த டேரெக்டாக என்னவாகும்? H2O வெளியில் போயிடும். ஓகே, H2O வெளியில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆகும்? CH, இங்கே ஒரு டபுள் பாண்ட் N, இங்கே பாருங்கள் டபுள் பாண்ட், இந்த H2O வெளியில் போயிடுச்சு. அப்போ என்ன இருக்குது? N NH PH தான் பேலன்ஸ் இருக்குது. ஓகே, அப்போ CH டபுள் பாண்ட் N பாண்ட் PHஆக மாறிடுச்சு. ஓகே, மற்ற எல்லா ஸ்டெப்பும் சேம் தான். சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? குளுக்கோஸ் ஃபினைல் ஹைட்ரோசோன். ஓகே, திரும்ப அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எக்ஸஸ் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரோசோன் ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரோசோன் ரியாக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன ஆகும்? இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குது H2 இருக்குதுல்ல, இந்த H2 வந்து இதோட வெளியில் போயிடும். இந்த ஃபினைல் ஹைட்ரோஜனோட வெளியில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இங்கே என்ன ஃபார்மேஷன் நடக்கும்னா டபுள் பாண்ட் O ஃபார்மேஷன் கிடைக்கும். ஓகே, ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ், இது ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுனால இந்த H2 வெளியில் போயிட்டு நம்மளுக்கு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் கிடைக்கும். அவ்வளோதான் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் சேஞ்சஸ் நடக்குது. சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? ஃபினைல் ஹைட்ரோசோன், ஓசோன். ஓகே, ஏன்னா இங்கே டபுள் பாண்ட் O இருக்குது, கீட்டோன் ஃபார்மேஷன் இருக்குது. சரியா? அதனால இதுக்கு பேர் ஹைட்ரோசோன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கிற வேறு என்ன வெளியில் போகுதுன்னு பார்க்கலாமா? இந்த PH இங்கே ஒரு 2 ஹைட்ரோஜன் எடுத்து ஆட் பண்ணோம்ல, அது வந்து NH2 வெளியில் போயிடுச்சு. அதாவது PH NH2 வெளியில் போயிடுச்சு. ஓகே, பேலன்ஸ் ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. அது என்ன ஆகும்? இதோட ஹைட்ரோஜனோட அட்டாக் பண்ணி NH3 ஃபார்ம் ஆகிடுச்சு. சரிங்களா? அதுதான் இங்கே நடந்திருக்கு. ஓகே, இந்த 2 ஹைட்ரோஜனில் ஒன்று வந்து PH NH2 மாறிடுச்சு, இன்னொரு ஹைட்ரோஜன் NH3 மாறிடுச்சு. சரிங்களா? நம்ம வேறு என்ன பண்ண போகிறோம்? நெக்ஸ்ட்டு அகைன் திரும்ப எக்ஸஸ் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரோஜன் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணான்னா இங்கே என்ன கிடைக்கும்னா இங்கே டபுள் பாண்ட் O இருக்குல்ல, இந்த டபுள் பாண்ட் O வந்து என்னவா ரீப்ளேஸ் ஆகும்? H2O ரீப்ளேஸ் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? சேம் காம்பவுண்ட் அப்படி ரிமூவ் ஆகும். ஓகே, அப்புறம் என்ன ஆகும்? இது என்னவா ஃபார்ம் ஆகும்னா NH PHஆக மாறிடும். இங்கே பாருங்கள் NH PH டபுள் பாண்ட் ஃபார்மேஷன் அப்படியே தான் இருக்கும். சரியா? இதுக்கு பேர் என்னது? குளுக்கோசோன். இந்த ஃபார்மேஷனுக்கு பேர் தான் என்னது? ஓசோசோன் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஸோ ரியாக்ஷன் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது ஒரு குளுக்கோஸ் மாலிகுல். இங்கே வந்து 5 பென்டா அசிட்டேட் இருக்குது. இங்கே என்ன கன்ஃபர்மேஷன் பண்ணுறோன்னா குளுக்கோஸ் மாலிகுலில் 5 ஹைட்ராக்சி குரூப்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்ற எவிடன்ஸ் வந்து இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறோம். எதில்? அசிட்டிக் அன்ஹைட்ரேட் கன்ஃபர்மேஷனில். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ். மோஸ்ட்டாக எல்லா கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்லையும் இது இருக்கும். சரிங்களா? குளுக்கோஸ் வந்து அசிட்டிக் அன்ஹைட்ரேட். இதுதான் என்னது? அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஓகே, இதோட நம்மளுக்கு ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ஆகும்? டேரெக்டாக செகண்ட் அண்ட் லாஸ்ட் பொசிஷனில் அட்டாக் ஆகுது. ஓகே, இந்த CH இருக்குதுல, இந்த CH வந்து என்னவாகும்? O C டபுள் பாண்ட் O CH3. இங்கே 4 இருக்கா, அது அப்படியே 4 போடுறோம். சரியா? இது என்னவா வெளியில் போயிடும்? இந்த H இருக்குதுல, இது OHஆ வெளியில் போயிடும். அதாவது சரிங்களா, OHஆ வெளியில் போயிடும், H2Oவை வெளியில் போயிடும். அகெயின் இங்கே ஒரு CH2OH இருக்குதா, இந்த OH குரூப்பை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணால் இங்கே என்ன இருக்கும்? ஒரு O C டபுள் பாண்ட் O CH3 குரூப். இது டேரெக்டாக இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷனில் அட்டாக் ஆகும். ஸோ இதில் என்ன இருக்குன்னா பென்டா அசிட்டேட், அது 5 ஹைட்ராக்சி குரூப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அகெயின் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற என்னாகும்? அசிட்டிக் ஆசிடாக ரீப்ளேஸ் ஆகிடும். CH3 COOH வெளியில் போயிடும். ஓகே, இது பேர் தான் ரியாக்ஷன் வித் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் PCl5. ஓகே, PCl5ன்றது பென்டாக்ளோரோ குளோரைட், பென்டாக்ளோரைட். ஓகே, இங்கே வந்து பென்டா பாஸ்பரஸ் குளோரைட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பென்டா பாஸ்பரஸ் குளோரைட் PCl5.
ஓகே, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட். சரிங்களா? ஸோ குளுக்கோஸோட பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் ரியாக்ட் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்னா இந்த OH இருக்குல்ல, இந்த ஹைட்ராக்ஸ் குரூப் என்னவா ரிமூவ் ஆகும்னா இந்த PCl4 இருக்குல்ல, இந்த PCl4லேருந்து இங்கேருந்து ஒரு Cl ஆட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து OH வெளியில் போயிடும். அப்போ இங்கேருந்து ஒரு Cl ஆட் பண்ணுறேன். அப்போ CHCl ஃபார்ம் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள் 4. ஓகே, இந்த பொசிஷனில் இருக்கிற OH ரிமூவ் பண்ணுறேன். அகெயின் இது ரெண்டுமே நான் வெளியில் போயிடுச்சு, H2O வெளியில் போயிடுச்சு. ஓகே, அப்போ இங்கே ஒரு Cl ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்போ CH2Cl. இதுக்கு பேர் என்னது? பென்டாக்ளோரோ குளுக்கோஸ். ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு ரெண்டு Cl கொடுத்துட்டோம். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? 5POCl3. ஓகே, 5 முடிஞ்சு போச்சு. அகெயின் இது என்ன ஆகும்? 5HCl வெளியில் போயிடுச்சு. ஓகே, இதுக்கு பேர் தான் என்னது? பென்டாக்ளோரோ குளுக்கோஸ். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன், ஆக்ஷன் ஆஃப் ஆல்கலி. நான் ஆல்ரெடி மோனோசாக்கரைட் யூனிட்ஸ் பற்றி சொன்னேன் இல்லையா? நம்ம ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கலக்கும்? ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகும். சரியா? ஏன்னா இது என்னது? சுகர் மாலிகூல்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு வந்து ப்ரௌன் கலரில் ரியாக்ஷன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, இது பேர் என்னது? D+ குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஈனோலைசேஷன். ஏன் இதுக்கு பேர் ஈனோலைசேஷன் சொல்கிறாங்கன்னா இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகுறதுனால, அதாவது ஈஸியாக OH குரூப் வந்து ரிமூவ் ஆகுறதுனால இதுக்கு பேர் என்னது? ஈனோலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த D+ குளுக்கோஸ், D- குளுக்கோஸ். ஓகே, ஸோ இது நம்மளோட ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் எப்படி கிடைக்குன்னா OH சேம் அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, இது வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று சிஸ் ஃபார்ம் இருக்குது, இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது. ஓகே, சிஸ் ஃபார்ம்ன்றது OH வந்து சேம் பொசிஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்க பேர் என்னது? சிஸ் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. அதாவது சிஸ் டயால். ஏன் இதுக்கு பேர் டயால்னு சொல்கிறாங்கன்னா ரெண்டு OH குரூப் இருக்கு இல்லையா? டை. ஓகே, OL ரெண்டு OH குரூப்ன்றதுனால OL டயால், ஆல்கஹால். ஓகே, ட்ரான்ஸ் டயால்ன்றது ஆப்போசிட் சைடில் OH ப்ரெசென்ட் ஆகிருக்கு. சரிங்களா? அதுதான் இங்கே ரியாக்ஷனே. இந்த குளுக்கோஸை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா D+ மேனோஸ் அண்ட் D- ஃப்ரக்டோஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சேம் மிக்சர் ஆஃப் வந்து D- ஃப்ரக்டோஸ்ன்னு கிடைக்குது, அப்புறம் D+ மேனோஸாக கிடைக்குது. சரியா? இதுதான் இங்கே ரியாக்ஷன் ஃபார்மேஷன். இது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுன்னா டி ப்ரூனேட் வேன் ஹைங்ஸ்டீன் ரீஅரேஞ்ச்மெண்ட். இந்த ரியாக்ஷன் பேர் என்னதுன்னா ஆக்ஷன் ஆஃப் ஆல்கலி. ஓகே, இது ரிவர்சபிளில் போட்டால் நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? CHO. இந்த CHOட பொசிஷன் பாருங்கள், D+ குளுக்கோஸில் OH வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. சரிங்களா? இதுக்கு பேர் தான் D+ குளுக்கோஸ், D+ மேனோஸ். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் மெட்டாலிக் ஹைட்ராக்சைடு. சரிங்களா? ரியாக்ஷன் வித் என்னது? மெட்டாலிக் ஹைட்ராக்சைடோடு ரியாக்ட் பண்ணுறோம். மெட்டாலிக் ஹைட்ராக்சைடுன்றது இங்கே என்னவா எடுத்துக்கிட்டோம்? மேபி கால்சியமாக இருக்கலாம், கால்சியம் மெட்டல், இல்லை பேரியம், ஜிங்க்கு, சம்திங் ஏதோ ஒரு மெட்டலோட நம்ம ஒரு OH காம்பவுண்ட் ஆட் பண்ணோன்னா அதுக்கு பேர் என்னது? கால்சியம் மெட்டாலிக் ஹைட்ராக்சைடு. ஓகே, இங்கே ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் இருக்குது. குளுக்கோஸோட நம்மளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறோம்? மெட்டாலிக் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணுறோம். மெட்டாலிக் ஹைட்ராக்சைடுன்றது கால்சியம் ஹைட்ராக்சைடு. என்ன ஆகும் இதுனா டேரெக்டாக கால்சியம் ஆக்சைடு மட்டும் எடுக்கும், ஒரு H2O வந்து வெளியில் போயிடும். சரிங்களா? அப்போ இது என்னவா ஃபார்ம் ஆகும்? கால்சியம் குளுக்கோசேட். ஓகே, குளுக்கோஸோட டேரெக்டாக கால்சியம் ஆக்சலேட் ஃபார்ம் ஆகும். கால்சியம் குளுக்கோசேட்டாக ஆகிடுச்சு, ஒரு H2O மாலிகுல்ஸ் வெளியில் போயிடுச்சு. சரிங்களா? இதுதான் வந்து மெட்டாலிக் ஹைட்ராக்சைடு. நெக்ஸ்ட் வந்து கம்மிங் ஃப்ரம் த ஃபர்மெண்டேஷன். ஃபர்மெண்டேஷன்றது என்னது? இந்த புளிக்க வைப்போம்னு சொல்லி மாவெல்லாம் புளிக்க வைப்போம், ஈஸ்ட் வச்சு புளிக்க வைப்போம் இல்லையா? அதுக்கு பேர் ஃபர்மெண்டேஷன் சொல்லுவாங்க. பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறது. சரிங்களா? அதாவது குளுக்கோஸோட ஒரு ஜைமேஸ்ன்றது ஒரு ஈஸ்ட் ஃபார்ம். ஓகே, இது எதோட ரியாக்ட் பண்ணுறாங்க? அண்டர் 30 டிகிரி செல்சியஸில். ஓகே, நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் கிடைக்குதுன்னா ஒரு எத்தனால் ஃபார்ம் கிடைக்குது. சரிங்களா? குளுக்கோஸ் வந்து ஜைமேஸோட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு எத்தனால் கிடைக்குது, ப்ளஸ் CO2 வந்து எவாப்ரேட் ஆகுது. ஓகேவா? இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஒரு கார்பன் வந்து வெளியில் போயிடுச்சு, அகெயின் ஒரு ஆக்சிஜன் வந்து வெளியில் போயிடுச்சு. ஸோ அதனால் என்னவா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், இது ஆல்கஹால் குரூப்பாக கன்வெர்ட் ஆகிடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் வித் மெத்தனால். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன். எல்லா 2 மார்க்ஸ்லையும் கொடுப்பாங்க. சரிங்களா? இதில் வந்து 2 டிஃப்ரெண்ட் மெத்தில் குரூப் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா ஆல்ஃபா டி மெத்தில் குளுக்கோசைடு, இன்னொன்று வந்து பீட்டா டி மெத்தில் குளுக்கோசைடு. சரிங்களா? ஆல்ஃபான்றது ஒன்றும் இல்லை, நம்ம சிஸ் ட்ரான்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா? அதை தான் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அரேஞ்ச்மெண்ட் வந்து ஆப்போசிட் சைடில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு. இங்கே பாருங்கள், இது ஒரு குளுக்கோஸ் மாலிகுல். இது எதோட ரியாக்ட் பண்ணுறோம்? ஒரு மெத்தனால். CH2OHன்றது என்னது? ஒரு மெத்தனால். ஓகே, அண்டர் HCl ரியாக்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ HCl ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த பொசிஷனில்? ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது அகெயின் 5th பொசிஷனில் இருக்கிற ஒரு OHலேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணும். அப்போ இதுலேருந்து ஒரு இன்டர்லிங்கேஜ் ஃபார்ம் ஆகுமா?
சரிங்களா. இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஆல்டிஹைடில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு மெத்தனால் ஆட் பண்ணுவோம் CH3. ஓகே, அப்போ இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற ஹைட்ரஜன் வெளியில் போயிடுச்சு. இது இதோட ஃபர்ஸ்ட் கார்பனோட லிங்க் ஆகிருக்கு. இதுக்கு பேர் என்னது, ஆல்ஃபா டி மீத்தைல் குளுக்கோசைட். இங்கே அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள், HOH OHH ஆப்போசிட் சைடில் வந்துச்சு, அகெயின் HOH, இங்கே H, இங்கே ஒரு OHல வந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடுச்சு. இது பேர் இங்கே CH2OH. ஓகே, இது ஆல்ஃபா டி. பீட்டா டியில் பாருங்கள், இங்கே பாருங்கள் HOH. ஓகே, அதே மாதிரி OH. இங்கே இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா, இங்கே பாருங்கள் OCH3 மாறிடுச்சு, இங்கே H. ஓகே, மற்ற எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் சேம் தான். இதுக்கு பேர் என்னது, பீட்டா டி மீத்தைல் குளுக்கோசைட். குளுக்கோஸை மெத்தனாலோட ரியாக்ட் பண்ணுறோம், இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் HClஓட ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்மேஷன் கிடைக்குது, 2 டிஃப்ரெண்ட் ஃபார்மேஷன் கிடைக்குது. ஆல்ஃபா டி மீத்தைல் குளுக்கோசைட் கிடைக்குது, அகெயின் பீட்டா டி மீத்தைல் குளுக்கோசைட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஆஃப் ஆசிட். இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் தான், சரியா. இது வந்து குளுக்கோஸ் வந்து எதோட ரியாக்ட் ஆகும், கான் HCl. ஸோ கான் HClஓட ரியாக்ட் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா ஒரு பென்டா, அது பென்டகன் ஃபார்ம் ஆகும், ஃபியூரானாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது என்ன ஆகும், CH2OH, இது 4 வந்து ஃபியூரான் காம்பவுண்டாக ஃபார்ம் ஆகும். 1 2 3 இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்கிற 4 ஒரு கார்பனை ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணதுனால ஒரு ஆக்சிஜன் இன்டர்லிங்கேஜ் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, இது ஃபியூரான் ப்ளஸ் CHO. சரிங்களா, இதுதான் இங்கே ஃபார்மேஷன். இதுக்கு பேர் என்னது, ஃபர்ஃபியூரால். ஓகே, ஹைட்ராக்சி மீத்தைல் ஃபர்ஃபியூரால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஃபியூரால் காம்பவுண்ட் தான். சரிங்களா, அகெயின் நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன லாங் ஃபார்மேஷன் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும். என்ன ஆசிடு, லெவோலினிக் ஆசிட். ஓகே, டீகம்போஸ் ஆகும்போது இந்த ஆல்டிஹைட் டீகம்போஸ் ஆகும்போது ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, 1 2 3 4 5 கார்பனாக இருக்குது. 5 கார்பன்லாம் இங்கே ப்ரெசென்ட்டாக இருக்குது, CHOன்றது ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதுக்கு ஓகே, இதுக்கு பேர் என்னது, ஆக்ஷன் ஆஃப் ஆசிட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா யூசஸ். ஓகே, என்னென்ன யூசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மோஸ்ட்டாக இன்வாலிட் அண்ட் ஃபுட் ஃபார் இன்வாலிட் அண்ட் சில்ட்ரன்ஸ். மோஸ்ட்டாக குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த குளுக்கோஸ் மாலிகூல்ஸை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் த சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் சி. விட்டமின் சிலேருந்து மோஸ்ட்டாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இது என்னது, மேனுஃபேக்சர் ஆஃப் வினிகர் மேனுஃபேக்சரிங், ஜாம் அண்ட் கன்ஃபெக்ஷனரிஸ். அதாவது சம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இது மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதுதான் வந்து குளுக்கோஸோட இன்ட்ரொடக்ஷன் ரியாக்ஷன் மெக்கானிசம். ஓகே, இங்கே ஸ்ட்ரக்சர் ரெஜிஸ்ட்ரேஷன்றதும் சேம் தான், சேம் ரியாக்ஷன் மெக்கானிசம் தான். இங்கே கொஞ்சம் சென்டென்ஸ் ஃபார்மேஷனோடு கொடுத்துருக்காங்க. பட் இப்படி எழுதுறது தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, இங்கே மாலிகுலர் ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு எவிடன்ஸ் என்னது, எலமெண்ட்ரி அனாலிசிஸ். இங்கே எலமெண்ட்ரி அனாலிசிஸில் பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு எலமெண்ட்ரி அனாலிசிஸோட நம்ம என்ன பண்ணுவோம், மாலிகுலர் வெயிட் ஃபார்முலா, மாலிகுலரோட வெயிட் எவ்வளோ, அதோட ஃபார்முலா என்னது அப்படின்னு தான் எவிடன்ஸ், ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். சரிங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது இதோட மாலிகுலர் ஃபார்முலா என்னது, C6H12O6. இதுதான் ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் எவிடன்ஸில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், குளுக்கோஸோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் அது மாலிகுலர் டிட்டர்மினேஷனோட அதோட ஃபார்முலா என்னது, C6H12O6. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பென்டா அசிடின், அதாவது அசிட்டிக் அன்ஹைட்ரைடோட ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட பார்க்கும்போது நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, அது வந்து 8 ஹைட்ராக்சி குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அசிடைலேஷனில் அசிட்டிக் அன்ஹைட்ரைட் குளுக்கோஸ் வந்து ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பென்டா அசிடேட் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ அதனால இது என்னாச்சு, திஸ் ஷோஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் 5 ஹைட்ராக்சி குரூப்ஸ் இன் த குளுக்கோஸ் மாலிகுல். ஓகே, இது வந்து செகண்ட் எவிடன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 5 ஹைட்ராக்சி குரூப்ஸும் எப்படி இருக்குது, OH மாலிகுல்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. பட் அதோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை தான் நம்ம முன்னாடி ரியாக்ஷனில் பார்த்தோம். சரிங்களா, அது வந்து 5 ஹைட்ராக்சி குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து தே ஆர் அரேஞ்ச்டு இன் த டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸ். ஓகே, அட்டாச் இந்த OH குரூப் வந்து அட்டாச்மெண்ட் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட் கார்பன் ஆட்டம்ஸில் அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சைனோஹைட்ரன் ஆக்சிமன் பார்த்தோம் இல்லையா, சரிங்களா. ஸோ அந்த ரியாக்ஷனுக்கான அந்த ரியாக்ஷனில் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம்னா, குளுக்கோஸ் வந்து சைனோஹைட்ரனோட ஃபார்ம் ஆகுது வித் HCN. ஓகே, ஒரு ஆக்சைன் ஃபார்ம் ஆச்சா, NOH குரூப் ஃபார்ம் ஆச்சா. ஸோ அதில் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம், இந்த குளுக்கோஸ் மாலிகுல ஒரு கார்பனைல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து ப்ரோமினேஷன், ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணோம்னா, இங்கே வந்து ப்ரோமின் வாட்டரோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து குளுக்கானிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சு. ஓகே, ஸோ குளுக்கானிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, இந்த குளுக்கோஸ் வந்து ஒரு ஆல்டிஹைட் குரூப், ஒரு கார்பனைல் குரூப் இந்த இருக்குது, ஒரு ஆல்டிஹைட் CHO குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறோம் எங்கே, ஆக்சிடேஷனில். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ரிடக்ஷன் ரியாக்ஷனில் நம்ம வேறு என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம், இந்த ஆல்டிஹைட் குரூப் வந்து மோனோவேலன்ட் காம்பவுண்ட். ரிடக்ஷன் ரியாக்ஷனில் நம்ம டாலன்ஸ் ஸ்பெல்லிங் சொல்யூஷனோட ரியாக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதில் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா, அந்த ஆல்டிஹைட் குரூப் CHO குரூப் வந்து மோனோவேலண்ட் என்ற என்னது, சிங்கிள் யூனிட். ஓகே, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், மோனோவேலண்ட். ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து ப்ரோமினேஷன் ரிடக்ஷனில் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் செயினில் நம்ம அதாவது அயோடினேஷன், அதாவது ரியாக்ட் பண்ணுறது, அதாவது ரெட் பாஸ்பரஸோட ரியாக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன எக்ஸைன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா அந்த குளுக்கோஸ் வந்து ஸ்ட்ரெயிட் செயினாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கார்பன் ஆட்டம்ஸில் எல்லாம் எப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ஸ்ட்ரெயிட் செயின் ஆஃப் த 6 கார்பன் ஆட்டம்ஸ். இங்கே பாருங்கள் ஒரே செயின் லென்த்தில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு 6 கார்பன் ஆட்டம்ஸும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரிங்களா, அதை தான் நீங்கள் போய் அங்கே எழுத போகிறீங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சர். இந்த ஓப்பன் செயின் ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோன்னா இதில் வந்து 4 அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருக்குது. இதுதான் என்னது ஸ்டார் போடுறதுக்கு பேர் என்னது 4 அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம். சரிங்களா, அந்த ஸ்ட்ரக்சர் அரேஞ்ச்மெண்ட்டில் 4 அசிமெட்ரிக் கார்பன் ஆட்டம் இருக்குது. அப்புறம் 16 ஐசோமர்ஸ் இருக்குது. 16 ஐசோமர்ஸ்னால் என்ன, சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. சரிங்களா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறது ஐசோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஸோ இது 16 ஐசோமர்ஸ் ஆர் நோன். ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ்.